வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அன்ஷிதாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்ல அடிபட்டிருக்கு. ஸோ தட் என்ன நடந்தது அப்டின்றத நம்ம டீடைல்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ப்ளூ டீம், பிங்க் டீம்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஷஸ் வந்து அதிகமா வந்துட்டு இருந்தது. ஸோ ப்ளூ டீம்ல இருக்கிற தீபக் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்க அப்டின்னா, பிங்க் டீம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அப்ப அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங் வந்து கட்டிட்டே இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து அவரு எட்டி உதைக்கவே, அந்த பிரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே தரைமட்டமாகும். அப்ப அந்த பிரிக்ஸ் எல்லாம் வந்து இவங்க கால் மேல விழும். அன்ஷிதா கால் மேல. அதுக்கப்புறம் ஒரு கல்லு மேல இருக்க கல்லோ, இல்ல தீபக்கோட கையோ என்னன்னு தெரியல. அவங்க தலையில வந்து பட்டுரும். உடனே வந்து அவங்க அப்படியே தலையில கை வச்சுட்டு அப்படியே வந்து ஓரமா போயிருவாங்க. ஓரமா போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உட்காருவாங்க. உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விசாரிப்பாங்க. என்னாச்சு, என்னாச்சு அப்படின்ற மாரி அவங்க தலையில இப்படி கைய வச்சு நல்லா தேய்ச்சு விடுவாங்க. உடனே வந்து ஹாட் பேக் எடுத்துட்டு வருவாங்க. பவித்ரா. ஸோ பவித்ரா ஹாட் பேக் எடுத்துட்டு வந்தேன். சாரி, ஐஸ் பேக் எடுத்துட்டு வந்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து தலையில கொஞ்ச நேரம் வைப்பாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்டின்ற மாரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ரயான் வந்து சொல்லுவாங்க, அவங்க கால்ல தான் விழுந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அவங்க ஏன் தலையில கை வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்டின்ற மாரி எல்லார்ட்டயுமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ராணுவுக்கும் அப்டிதான் நெனச்சோம். அவருக்கு வந்து இந்த ஷோல்டர்ல தான் வந்து கீழ விழுந்தாரு. பட் இதுல வந்து அடிபட்டுருக்கு அப்டின்றப்ப, நம்மளால எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியல. பட் பார்த்த வரைக்கும் வந்து அவரு தீபக் அண்ணா வந்து அத எட்டி வச்ச உடனே அந்த பில்டிங் தரைமட்டமாச்சு. அந்த பிரிக்ஸ் எல்லாம் வந்து கீழ கால்ல விழுந்திருக்குமே தவிர்த்து, எப்படி தலையில விழுந்துச்சுன்னு தெரியல அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் அன்ஷிதா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்படி தள்ளி விடும்போது, எனக்கு மேல நீங்க கையோ, காலோ ஏதோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, என் தலையில வந்து பட்டுச்சு. அதனால தான் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிக் பாஸ் வந்து கூப்பிடுவாங்க. நீங்க வாங்க கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்ற மாரி. ஸோ இந்த மாதிரி வரிசையா வந்து பார்த்தீங்கன்னா, பேக் டு பேக் கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு வந்து உள்ள போனத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா டாஸ்க் வந்து அந்த மாதிரியான டாஸ்க். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து பேக் டு த ஃபார்ம்ல இப்ப இருக்காங்க. சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ். பாய்.